ஸ்தோத்திரம். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 32ஆம் அதிகாரம் அதனுடையதான 24 முதல் 30 வரை வாசிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது 28 முதல் 30 வரை உள்ள வசனங்களை வேகமாய் எடுத்த ஒரு நபர் சத்தமாய் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்பொழுது போதும். ஸ்தோத்திரம். நன்றி. இந்த அதிகாரத்தின் 32ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்கள்ல 27, 28, 29, 30 2 வசனம் தொடங்குறத பாருங்க. 27ஆம் வசனம் எப்படி தொடங்குறது? அப்பொழுது அவர். 28ஆம் வசனம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 28ஆம் வசனம் 28 அப்பொழுது அவர். ஓகே. 27 அவர். ஸ்தோத்திரம். இருக்கட்டும். 29 வாசிங்க. 30 வாசிங்க. பைபிள் பாருங்க எப்படி நல்ல தெளிவா நல்ல அழகா பரிசுத்தாவியர் எழுதி இருக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வாசித்ததான பகுதியை நம்ம எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து வாசிப்போமா? ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சீக்கிரமா, நேரம் இல்ல. 28ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே யாக்கோபு என்று சொல்லுகிற ஒரு நபரை, ஒரு புருஷனை இந்த இடத்துல பார்க்கிறோம். அவருக்கு மனைவியும் பிள்ளைகளும் இருந்தது. யாக்கோபு யாரு? யாக்கோபு யாரு? யாக்கோபிட்ட தான் கேட்கணும் போய். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் யாரு? தெரியும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாமுக்கு எத்தனாவது வயதுல ஒரு குழந்தை பிறந்தது? வெரி குட். சொல்லுங்க. 100வது. சரி, நீங்க சொல்லுது சரிதான், உண்மையா. நீங்க தெரியும், உங்க பாஸ்டர் எத்தனை பைபிள் காலேஜில் வேத ஆராய்ச்சியாளர். ஸ்தோத்திரம். பைபிள் காலேஜில் நல்ல ஒரு ப்ரொஃபசர், உங்களுக்கு தெரியும் நல்ல. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? ஒரு பிள்ளை. ஸ்தோத்திரம். நியமத்தின்படி 1 கண்ணு. ஸ்தோத்திரம். எது பேர் என்னது? ஈசாக்கு. சத்தமா சொல்லுங்க. இருந்தது ஈசாக்கு. ஈசாக்கு திருமணம் ஆச்சு. கொஞ்சம் திருமணம் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்பா சொன்னார், வேற எங்கேயும் போய் கல்யாணம் கட்டாத. ஸ்தோத்திரம். அங்கே எங்க போகாத, கிந்து பண்ண கட்டாத. நம்முடைய பாஷையில சொல்லுகிறேன். அப்படி அங்கே இன்னும் போகாத, எங்க தப்பி தவறி பெற்றோருக்கு விருப்பம் இல்லாத போகாத அட்வைஸ் பண்ணாரு. அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனாலும் லேட்டா வந்தது ஒரு ஆசீர்வாதமாக வந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அவனுக்கு மேரேஜ் ஆச்சு. அவனுடைய பேர் என்னது? அவங்க மனைவி பேர் என்ன? ஈசாக்கு மனைவியின் பேர் ரெபேக்கா. சத்தமா சொல்லுங்க. என்னது? ரெபேக்காள். ஸ்தோத்திரம். ரெபேக்காளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அம்மா இவங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இவங்களுக்கும் குழந்தை இல்லாம இருந்தது. ஸ்தோத்திரம். இவங்களுக்கும் குழந்தை இல்லாம இருந்தது. யாக்கோபு. ஸ்தோத்திரம். யாரு ஜெபம் பண்ணது? ஈசாக்கு ஜெபித்தார். இங்க புருஷர்கள் இருக்கிறீங்க, இனியும் ஆண்கள் சைடு எல்லாம் புருஷர்களால் நிரம்பட்டும். உங்க புருஷனை எல்லாம் கர்த்தர் கொண்டு வரட்டும். ஒரு ஆமென். சத்தமா ஒரு ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாம் நம்முடைய ஊர்ல உள்ளதுபடி அம்மா வேணும், நான் ஜெபம் பண்ண, அவ ஜெபம் பண்ணுவோம். அப்படி சொன்னா மனைவி ஜெபம் பண்ணும். அப்படி இருக்கிறதான காலம் இது. அவங்க எல்லாம் பார்த்துக்கொள்வாங்க. ஜெப காரியம், கூட்டம், ஆவிக்குரிய காரியம் இவங்க பொறுப்பு. அதனாலதான் இவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா வேதாகமம் சொல்லுகிறது அப்படி இல்லை. 2 பேருக்கு பாட்டு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் ரெபேக்காளுடைய கற்பத்தை திறந்தால் ரெபேக்காள் கர்ப்பவதியாகி ஒரு டெலிவரியில 2 பிள்ளைகள். ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகள். மூத்தது ஒரு ஆள் வந்தாரு. 2வது அவரை காலை பிடிச்சு இன்னொரு ஆள் வந்தாரு. மூத்த மகனுடைய பேர் என்னது? ஏசா. சத்தமா ஏசா சொல்லுங்க. ஏசா. 2வது வந்தவனுக்கு பேர் என்னது? யாக்கோபு. இந்த யாக்கோபை பற்றி தான் நம்ம இப்பொழுது படிக்கிறோம். 2 பிள்ளைகள்ல 2வது இளையவன். ஸ்தோத்திரம். எல்லாம் தெரியும், தெரிந்த காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சும்மா அப்படி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த காரியம் தான். 2 பேருக்கும் சின்ன சண்டை ஆச்சு. சின்ன சண்டை இல்ல, பெரிய சண்டை. மூத்த சகோதரனுடைய தான் ஆசீர்வாதங்களை இளையவன் பெற்றுக்கொண்டான். அதனால ஏசா தன்னுடைய மூத்த சகோதரன் இருதயத்துல சொன்னான், வெளியில சொல்லல. ஸ்தோத்திரம். வெளியில சொல்லல. எங்க ஆட்கள் எல்லாம், நான்
அவனை அடிப்பேன் இவனை அடிப்பேன் எல்லாம் சொல்லுகிறது போல அந்த சபையை முடக்கணும் ஸ்தோத்திரம், இந்த சபையில கேஸ் போடணும், இந்த சபையை வளர விடக்கூடாது ஸ்தோத்திரம், கட்டக்கூடாது, பெர்மிஷன் கொடுக்கணும், இப்படி இப்ப வீம்பு அடிக்கிறது போல ஸ்தோத்திரம் மனுஷர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் பலிக்காது. ஒரு ஆமென் சொல்லுவோம் ஸ்தோத்திரம். ஆனா ஏசா என்ன செய்தான்னு சொன்னா இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அவன் உள்ளுக்குள்ள தீர்மானம் எடுத்துக்கொண்டான். யார்கிட்ட சொல்லல, நீ அப்பா சாகும்போது வருவா இல்லையா, நம்ம ஊர்ல சொல்லும் போல அப்பா இங்க அடக்கத்துக்காவது வருவா இல்லையா, அப்ப நான் உன்னை தீர்த்து கட்டலான்னு சொல்லி இருதயத்துல பிளான் பண்ணா. யார்கிட்ட சொல்லல, ஆனா தாய் இதை அறிந்தா. ஒரு ஆமென் சொல்லுவோம். நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் இதை அறிந்தா. உடனே இளைய மகனை யாக்கோபை பேக் பண்ணி அனுப்பி, நீ போயிரு, எனக்கு சகோதரங்களை வீட்டில் லாபானுடைய வீட்டில் போயிடுன்னு சொல்லி இவங்களை அனுப்பினாங்க. அனுப்பி போய் அங்கே ஸ்தோத்திரம் அநேக வருடம் இருந்து மேரேஜ் எல்லாமாய் பிள்ளைகள் எல்லாம் பெற்றாச்சு, அநேக ஆசீர்வாதங்களை கிடைச்சாச்சு ஸ்தோத்திரம். அவன் வரும்போது ஆசீர்வாதங்களை ரெண்டு பிரிவா பிரிக்கிறான். ரெண்டு பிரிவுன்னு சொன்னா அவனுக்கு இருந்தது அன்னைக்கு இருந்ததான ரெண்டு மனைவியும் பிள்ளைகளும் எல்லாரும் ஒரு பக்கத்துல, இன்னும் கொஞ்சம் ஸ்தோத்திரம். ஏசா வந்து சகோதரன் அன்னைக்கு சொன்னது நினைத்து பார்த்து அவன் சொன்ன வந்தா இந்த ஒரு ஏதாவது ஒரு பகுதியை அட்டாக் பண்ணுவான், முதல்ல இந்த பகுதியை அட்டாக் பண்ணி இதோட அழிஞ்சு போட்டும் பரவாயில்ல, இது எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு பிரிவாக பிரித்தான். அதான் சொல்லுகிறான், ரெண்டு பரிவாரங்களை உடையவனானே ஸ்தோத்திரம். அதனால வேற இன்டர்பிரேஷனுக்கு வேற விளக்கத்துக்கு நம்ம போக கூடாது. ரெண்டு பேரை ரெண்டு குடும்பத்தை அப்படி வச்சான்னு சொல்லக்கூடாது ஸ்தோத்திரம். அப்படி வைத்துக்கொண்டு அப்படி வந்தான் ஸ்தோத்திரம். அங்கே வரும்போது காரியம் மாறுதலாய் முடிந்தது. தானியேல் காரியமோ ஜெயமாய் மாறினது போல ஸ்தோத்திரம் இந்த யாக்கோபின் காரியத்தை ஜெயமாக கர்த்தர் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுவோம், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். நல்ல கொஞ்சம் வருஷம் அவனை கொண்டுட்டு அவன் செய்த பாவத்திற்கும் செய்ததான் அநீதிக்கு எல்லாம் கொண்டுட்டு அவனை வாட்டி எடுத்து வதச்சு அவனை ஸ்தோத்திரம் நல்ல கற்றுக் கொடுத்து அவனை புது மனுஷனை சிருஷ்டித்து எல்லாம் கொண்டு வரும்போது கர்த்தர் அவனுடைய சார்பில் நின்று அவனுடைய காரியத்தை ஜெயமாக மாற்றினார் ஸ்தோத்திரம். அவன் வருகிறான், ஏசா ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறான் ஸ்தோத்திரம். அந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம் ஏசா வந்து தன்னை ஸ்தோத்திரம் தன்னை பிடிப்பா ஏதாவது செய்வான்னு சொல்லி அதுக்கு முந்தின நாள் ஜெபிக்கிறான் ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய ஜெபத்தில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன். 26வது வசனம் வாசிங்க. 26 அடுத்து வாசிப்போம். அதற்கு அவன் யாக்கோபு சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சுருங்க சொல்ல போனா இந்தியாவில் உள்ள நம்பர் 1 பணக்காரங்க அத்தானி அம்பானி உங்கள்கிட்ட வந்து 50,000 ரூபாய் கடன் தருவீங்களான்னு கேட்கறது போல இருக்கு. உண்மை அதுதான் ஸ்தோத்திரம். பெருத்த ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க, பெருத்த ஆசீர்வாதம். ஒண்ணு குறைவில்லை. வேலைக்காரங்களுக்கு வேலைக்காரங்க, ஒட்டகத்துக்கு ஒட்டம், ஆடு மாடுக்கு ஆடு மாடு, மிருக சம்பத்துகள் செல்வ சீமானாக இருக்கும் போது அவனுக்கு நன்றாக தெரியும் உலக ஆசீர்வாதம் நிலை நிற்காது. நல்ல கவனிங்க, இது நமக்கு சந்தோஷத்தை தராது, இது நிலை நிற்காது. சில வேளை ஆடெல்லாம் செத்து போகும், இதெல்லாம் போகும். ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்க ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல ஏதாவது ஆசீர்வாதம் நிலை நிற்கணும்னு சொன்னா அது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுவோம் சத்தம். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், அது பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஆலயத்தில் கடந்து வரணும். அல்லேலூயா. உலக பிரகாரமாக கார் வாங்கலாம், வீடு வைக்கலாம், அந்த காரியத்திற்காக உழைக்கலாம். ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எப்ப நிற்கும் தெரியுமா? சந்ததி சந்ததியாக நிலை நிற்கும். யாரும் பேங்க் கொண்டு போக முடியாது, கடன்காரன் கொண்டு போக முடியாது. ஒரு பிரச்சனையில் அது விட்டுட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வராது, அதுக்கு பயம் வராது. அது நிலைநிற்கும். உங்களுக்கு தந்த நிலைநிற்கும். உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சந்ததி சந்ததியாக நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாக மாறும். அதனால அவ இதெல்லாம் பார்த்து எனக்கு கோடிக்கணக்கா ரொம்ப எல்லாம் இருக்கிறது, இது ஒண்ணு அல்ல. அல்ல ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் அப்படியாக மாறணும். உங்களுக்கு வீடு இருக்கலாம், உங்களுக்கு வாகனம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், வேலை இருக்கலாம், நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன் மனைவி, நல்ல ஸ்தோத்திர லேண்ட்ல இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். சத்தமா சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. இந்த 11வது நாள் உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை, நிலைநிற்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாம். ஓ ராபா சந்தனா ஹalleluya. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க சிரசில் இறங்கட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதம் தான் நல்லது. ஒரு ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு பெரிய செல்வந்தனா கோடீஸ்வரனா இருக்க உறக்கம் இல்லை, தூக்கம் இல்ல, தூக்கத்துக்காக மருந்து சாப்பிடுகிறான். அவனுக்கு நிம்மதி இல்ல, ஒரு நேரம் ரெஸ்ட் இல்ல. அவன் அங்கலாய்க்கிறான், ஓடுகிறான். அவனுக்கு செய்வது என்னன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஸ்தோத்திரம் ஒரு நபர் இறந்து போனாங்க. அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறது ஸ்தோத்திரம். அவங்களுக்கு குறைவே கிடையாது, எல்லாம் இருக்கு. வீட்டுக்கு வீட்டு, பங்களாவுக்கு பங்களா, பணத்துக்கு பணம், பிரபலமான பின்னணியத்துக்கு பின்னணியம் எல்லாம் இருந்தும் அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தந்தா அதுல ஒரு சமாதானம் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுவோம். சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும்.
ஆகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அப்ப அப்படியே இருக்கட்டும். 28ஆம் வசனம் நேராக மேட்ருக்கு வருவோம். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அடுத்த பகுதி சொல்லி இருக்கிறது, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். என்ன ஒரு வாசிப்போமா எல்லாரும்? எப்படி சொல்லப்படுகிறது? தேவனோடும், சேர்ந்து வாசிப்போம், தேவனோடும் சத்தமா மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் யாக்கோபோடு சொல்றாரு, நீ ரொம்ப ஸ்தோத்திரம் வித்தியாசமான ஆளு, நீ பயங்கரம் தான். ஸ்தோத்திரம், நிசாரனு நினைச்ச நீ பெரிய ஆளுதான். நீ மனிதனோடும் போராடி ஜெயித்தா, தேவனோடும் போராடி ஜெயித்தாய். ஸ்தோத்திரம். நீங்க என்ன ஆசீர்வதிக்காமதாக போக மாட்டேன்னு சொன்னா அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடையதான ஜெபத்தை, ஸ்தோத்திரம், ஜெபத்தை நாம் சற்று வார்த்தைகளில் சிந்திக்க போகிறோம். ஜெபத்தில் எப்படி மேற்கொள்வது, ஓவர்டேக் பண்ணுவது, ஜெயிப்பது, ஜெபத்தில் எப்படி வெற்றி கொள்ளுவது என்ற தலைப்பில் சில வசன பகுதிகளை வேகமாய் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஜெபம் என்று சொல்லுகிறது எளிதான காரியம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுவோம். சிம்பிள் காரியம். ஆண்டவரே மலையாளத்தில் சொல்லுவாங்க, கர்த்தாவே மாத்தனிதா மலக்குன்னு ஆமேன் அப்படி சொன்னா, தூங்க போகும்போது நான் இதா படுக்கிறேன் ஆமேன், இவ்வளவு. அப்படி இல்லை ஸ்தோத்திரம். ஜெபம் சிம்பிளான காரியம் ஒண்ணு இல்லை. ஜெபம் சிம்பிளான காரியமே கிடையாது, சாதாரணமான காரியமே கிடையாது. ஜெபம் என்பது எளிதான ஒன்று அல்ல. இது ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு, இந்த சபைக்கு அடிக்கடி ஜெபம். ஸ்தோத்திரம். சில விசுவாசிகளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், என்ன தான் பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை, டெய்லி 21 நாள் ஜெபம், டெய்லி ஜெபம், டெய்லி ஜெபம். ஸ்தோத்திரம். ஒரு காலம் அப்படி நினைக்க கூடாது. இது மத சடங்கு ஒன்றும் கிடையாது, பாஸ்டருக்கு தலையெழுத்து ஒன்றும் கிடையாது. யாரும் சொல்லுகிறப்ப தலையெழுத்து அப்படி ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு புரியப்படி சொல்லுகிறேன், ஊர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேன். பாஸ்டருக்கு வேற வேலை இல்லாததுனால அல்ல, ஸ்தோத்திரம், நமக்கு பணம் இருக்கிறதுனால அல்ல. நல்ல புரிந்து கொள்ள, இது ஒரு மத சடங்கு அல்ல. அதுபோல ஜெபம் என்று சொல்லுகிறது ஒரு ஆள் பேசுகிறது அல்ல. ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுவோம், சத்தமா ராமன் சொல்ல, அலர்ட்டா இருக்கணும். யாரும் தூங்க கூடாது. யாரும் தூங்கல இது வரைக்கும். உங்களை ஸ்தோத்திரம் பாராட்டுகிறேன். நல்ல சபை, உண்மையில நல்ல சபை. ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே அலர்ட்டா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் என்று சொல்லுகிற ஒரு ஆள் பேசுகிறது, ரெண்டு பேரும் பேசணும். ரெண்டு பேரும் பேசணும். ஜெபம் சொல்லும் போது சிலர்களுக்கு ஆலயத்தில் வந்த உடனே வீட்டில இருந்து ஜெபம் பண்ணும் போது உடனே அப்ளிகேஷன் கொடுக்கிறது, சும்மா அப்ளிகேஷன், அது இது அது லிஸ்ட் எழுதி கொடுக்கறதா வேலை. கொஞ்ச நேரம் ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு, என்னோட கொஞ்சம் பேச மாட்டாங்களா, என்னோட கொஞ்சம் என்ன மகள் பேச மாட்டாங்களா, என்னுடைய மகன் என்னோட கொஞ்சம் பேச மாட்டாங்களா. ஸ்தோத்திரம். ஜெபம் என்று சொல்லுகிறது டூ வே கான்வர்சேஷன், ரெண்டு பேரும் பேசுகிறது. ஆண்டவருக்கு பேச இடம் கொடுக்கணும். உங்களுக்கு உங்களோடு பேச ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஒரு இடம் கொடுக்கணும், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். சும்மா நீங்களே கேட்டுக்கொண்டு ஆமென் சொல்லி ஓடக்கூடாது. ஜெபம் என்று சொல்லுகிறது ஒருவர் பேசுகிறது அல்ல. ஜெபம் என்று சொல்லுகிறது வெறும் நம்முடைய தேவைகளை மட்டும் சொல்லுகிறதல்ல, நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற கேட்பதல்ல ஜெபம். மாறாக ஜெபம் என்று சொல்லுகிறது ஒரு போராட்டம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஜெபம் என்று சொல்லுகிற ஒரு போராட்டம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா ஜெபம் என்று சொல்லுகிற யுத்தம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் என்று சொல்லுகிறது என்ன? யுத்தம். சத்தமா சொல்லுங்க. ஜெபம் என்று சொல்லுகிறது யுத்தம். அப்படி நிசாரமா ஜெபம் ஜெபம் அப்படி போயிட்டு இருக்க கூடாது. ஜெபம் என்று சொல்லுகிறது யுத்தம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்திய கவர்மெண்ட் மிலிட்டரியில இருந்து ஒரு ஸ்தோத்திரம் ஒரு டீம் லீடர் பெரிய ஆபீசர்ஸ்ல இருந்து வந்து இங்க வந்து ஸ்தோத்திரம் நம்மள எல்லாரையும் யுத்தத்திற்கு சன்னத்தர்கள் அப்படி சொன்ன மிலிட்டரிக்கு யாரெல்லாம் குவாலிஃபைன்னு சொன்னா நான் முதல்ல ஓடி போவேன் சார், நான் தான் சொல்லி என்ன ஒரே விரட்டா ஓடு, உனக்கு இங்க இடமே இல்லை, தகுதி இல்லை. ஸ்தோத்திரம். எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க பாருங்க இந்த இடத்துல. நீங்களே நினைச்சு பாருங்க. யார் நான் நினைக்கிறேன் 1-2 பேரை செலக்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரம். சில வேளை செலக்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரம். அது நல்ல சாமர்த்தியமா இருக்கவங்கள தான். அதே போலதான் ஜெபமும் ஒரு யுத்தத்தை குறிக்கிறது, ஒரு போராடுகிறவர்களை குறிக்கிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு பேரு யுத்த வீரர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென். அல்லேலூயா. ஜெபம்னு சொல்கிறது ஒரு போராட்டம், ஒரு யுத்தம். ஜெபம் செய்கிறவர்கள் போராட்டம் செய்கிறவங்க ஒரு யுத்த வீரர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். யுத்தம் செய்ய பலனும் அறிவும் உள்ளவன் தான் ஸ்தோத்திரம் யுத்தத்தில் ஜெயிப்பான். அதான் நான் சொன்னேன். நம்மளை எல்லாம் கொண்டு விட்டு காஷ்மீர் பார்டர்ல கொண்டு விட்டு துப்பாக்கியும் தூக்கி தந்து, துப்பாக்கி தூக்கவே தெரியாது, எங்க பிடிச்சு அமுக்கணும் தெரியாது. சில வேளை தப்பி தவறி நம்ம அமுக்கிறது நமக்கே கொண்டு பாயும். ஸ்தோத்திரம். அதற்கு மாறி நமக்கு ஒண்ணும் தெரியாது. யுத்தம் செய்ய அதற்குரியதான பலனும் அதற்குரியதான அறிவு வேணும். அதே போல ஜெபம்னு சொல்லுகிறது சும்மா நம்ம நினைக்கிறது போல இல்ல. அதுதான் உபவாச ஜெபத்துல வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். உபவாச ஜெபம் நம்மை உருவாக்குகிறது. ஜெபம் செய்ய வேண்டிய பலனும் அறிவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முழுமையான பயிற்சி பெற்றவர்களே. ஸ்தோத்திரம். ஜெபத்தின் ஆழத்தை அறிந்தவர்கள். ஸ்தோத்திரம். போராடி ஜெபிக்கவங்க, அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவங்க, 21 நாள் இல்ல 10 நாள் எத்தனை நாளோ உபவாசத்தோடு ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவங்க, அவங்க தான் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வந்த எல்லாரும் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனா ஜெபம்னு சொல்கிற யுத்தம், ஜெபம் செய்கிறவர்கள் யுத்த வீரர்கள். யாரெல்லாம் இதுல போராடுகிறார்களோ அவர்கள் தான் இதுல ஜெயிப்பார்கள்.
சும்மா வந்திருந்து 2 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போனா ஒரு பிரயோஜனம் இல்ல. ஸ்தோத்திரம். நான் காணிக்க கொடுக்கிறேன், பாஸ்டருக்கு ரொம்ப பிரியமானவங்க, ஸ்தோத்திரம் இந்த சபையில இத்தனை வருஷம் ஆராதிக்க, அதுல ஆண்டவர் அதெல்லாம் கணக்கிட மாட்டார். ஸ்தோத்திரம். போராடி ஜெபிக்கிறவர்களாக மாறணும். யாக்கோபு போராடி ஜெபித்ததனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு போராட்டம் இல்லைன்னு சொன்னா, ஒரு நல்ல பலனும் அறிவும் ஒரு ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அனுபவம் இல்லைன்னு சொன்னா, இதுல தோற்று போவோம். தோற்று போகாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். எப்படி ஜெபிக்கணும், எப்படிப்பட்ட ஜெபம் பதில் கிடைக்கும் என்று சொல்லி ஏராளம் நீங்க கற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் 1-2 காரியத்தை மட்டும் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜெபம். ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்தில் நம்ம ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஜெபம் நம்முடைய அனுதின காரியமாக மாறணும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அனுதின நடவடிக்கையாக மாறணும். நம்ம டெய்லி செய்கிற ஒன்றாக மாறணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. டெய்லி செய்கிற ஒன்றாக மாறணும். ஸ்தோத்திரம். 3 நேரம் சாப்பிடுகிறோம். ஸ்தோத்திரம். பாசுக்கு தெரியும், மணிப்பூர்ல எல்லாம் போனா காலையில சாப்பாடு 9 மணிக்கு, அது தாண்டி ஸ்கூலுக்கு வேலைக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க 5 மணிக்கு க்ளோஸ். நம்ம தான் 3 நேரம் மூக்கு முட்டை சாப்பிடுகிறோம். ஸ்தோத்திரம். இருக்கட்டும். அனுதினம் செய்கிற ஒன்றாக மாறணும். ஸ்தோத்திரம். உபவாச ஜெபம் இருந்தாலும் மூக்கு முட்டை தின்னுட்டு வரவங்க வெளியில் இங்க இல்ல. ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் நல்லவங்க உண்டு. ஸ்தோத்திரம். அதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. உங்க வயசு, உங்க சரீர காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது உங்க காரியம். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அனுதினமும் செய்கிற ஒன்றாக மாறணும். ஜெபம் எப்படி உள்ளதாக மாறணும்? டெய்லி செய்கிறோம். டெய்லி நீங்க என்ன செய்வீங்க நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்களே சிந்தித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதே போல ஜெபமும் இருக்கணும். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட ஜெபமே பதிலாக மாறும். சீக்கிரமா தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். தன் வீட்டுக்குள்ளே போய், தன் சபைக்குள்ள வந்து, தான் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக, முக்கியமான பகுதி, அங்கே தான் அவன் தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி நன்றி. ஸ்தோத்திரம். பாருங்க, நான் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும். தானியேல் என்ன செய்ய போறாங்க? பதவி உயர்வு கொடுக்க போறாங்களா? தானியேலுக்கு வீடு சாங்ஷன் ஆச்சு. பஞ்சாயத்துல இந்த வீடு கிடைக்க போகுது. நீ அப்ளை பண்ண லோன் கிடைச்சு, உனக்கு வேலை விசா ரெடி ஆச்சு. அமெரிக்காவில் நீ ஃபுல்லா நீ அங்கே தங்கலாம். ஸ்தோத்திரம். ட்ரம்ப் சொன்னாலும் பரவாயில்ல, நீ அங்கே தங்கலாம். நீ அப்படி ஒண்ணும் வரல, உன்னை கொல்ல போறாங்க. ஸ்தோத்திரம். விதி ஆச்சு. ஸ்தோத்திரம். கோர்ட் ஆர்டர் போட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாச்சு. ஜனாதிபதி ஆர்டர் போட்டாச்சு. இதுக்கு மேல ராஜா சீல் பண்ணதுக்கு மேல யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ராஜாவும் மனமாற மாட்டார். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான காரியத்தை அறிந்த போது அவன் அதை பற்றி ஒண்ணு கவலைப்படாம, ஸ்தோத்திரம், என்ன ஒரு மனுஷனா இருந்திருப்பான் தானியேல். ஸ்தோத்திரம். நினைச்சு பாருங்க, என்ன ஒருத்தனா இருப்பான். நமக்கு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் கடை கொடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு தூக்கம் வராது. ஸ்தோத்திரம். நாளைக்கு ஒரு காரியத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. ஸ்தோத்திரம். பயங்கரமான காரியம். நாளைக்கு எக்ஸாம். பிள்ளைகள் எல்லாம் சிரிச்சுட்டா இருப்பாங்க. என்ன நடுநடுங்குவாங்க. ஸ்தோத்திரம். அப்பா வாராருன்னு சொன்னா என்ன நடுநடுங்கும். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்கிற நம்ம அவனை கொலை செய்ய போறாங்க. அவனுக்கு வாழ்வு முடிந்தது, மரண தண்டனை, சிங்கக்கபில போட போறாங்க. என்ன மனுஷன்னு தெரியல. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறார், ஒரு குறையும் இல்லை. அவன் பழையது முன்னாலே செய்து வருகிறபடி, தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம். என்ன ஒரு மனுஷனா இருக்கிறான் பாருங்க. அவன் அதை மைண்டே பண்ணல. அவனுக்கு விரோதமாக தெரியும். அவனுக்கு தெரியும், எனக்கு விரோதமாக சத்ரு பாளையம் இறங்கினாலும் ஒரு வழியா வந்தா 7 வழியாய் துரத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கள் இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர் மிகவும் பெரியவர். எனக்கு ஒண்ணு முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பலத்தினால நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அவனுக்கு நல்ல ஸ்தோத்திரம், தைரியமும் விசுவாசமும் இருந்து அவன் அப்படியே செய்தான். ஸ்தோத்திரம். தானியேலை போல நம்முடைய ஜெபம் அனுதின நடவடிக்கையாக டெய்லி உள்ள காரியமாக இருந்தா நீங்க மேற்கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லாம ஓடி ஓடி வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிக்னேச்சர் போட்டுட்டு போறது கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு நாள் வந்து சிக்னேச்சர் போட்டுட்டு போறது, ஏதாவது ஒரு நாள் வசதி வாய்ப்பு வந்தா ஜெபிக்கிறது, அது போல வேதம் வாசிக்கிறதும்
வசதி இருந்தா ஜெபம் பண்ணுவோம், வசதி இருந்தா வேதம் வாசிப்போம். இப்படி இருந்தா ஒண்ணு இது போராட்டம் கிடையாது. போராடுகிறவன் அனுதினம் பிராக்டிஸ் பண்ணுவான், அனுதினம் ஜெபிக்கிறவர்களா காணப்பட்டா ஜெபத்துல நம்ம சீக்கிரமா வெற்றி கொள்ளலாம். ஸ்தோத்திரம். தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமா தானியேல் 9:4. ஸ்தோத்திரம். முதலாவது நாம் சிந்தித்தோம், அனுதினமும் செய்கிற ஜெபம் அனுதின ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா நமக்கு போராடி வெற்றி பெற முடியும். இரண்டாவது ஸ்தோத்திரம், தானியேல் 9:4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே போதும் போதும் நன்றி. இனி 20ஆம் வசனம் கூட வாசிங்க. 20ஆம் வசனம் கூட. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் அறிக்கையிட்டு போதும் போதும், நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். என் தேவனுடைய பரிசுத்த பர்வதனராக விண்ணப்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் என்பதாக செலுத்திக் கொண்டே இருந்தேன். இனி ஸ்தோத்திரம். முதலாவதமா சிந்தித்தோம், தானியேல் எப்படி ஜெபம் பண்ணாரு? தான் முன்பு செய்து வந்தது போல. எப்படி செய்தாரு? முன்னால செய்து வந்தது போல. சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணாரு? சாதா செய்யறது போல. அவருக்கு வரிய அந்த ஆபத்தை கண்டு பயம் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் மாறி போய் எனக்கு தெரியும், இதெல்லாம் நிசாரமான காரியம். அவர் சாதாரணமா செய்தார். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் அனுதின காரியமாக இருந்தா நம்ம கட்டாயம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இரண்டாவது, பாவத்தை அறிக்கையிட்டு செய்யும் ஜெபம் மிகுந்த விடுதலாய் ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுவோம். பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். தானியேலை குறித்து நம்ம சொல்ல போனா, தானியேல் ஒரு பாவம் இல்லை, நல்ல மனுஷன், நல்ல பரிசுத்தவான், நீதிமான். தானியேலை பற்றி சர்டிபிகேட் கொடுக்க உலகமே ரெடி. ஸ்தோத்திரம். நாம இப்ப வாசிக்கிற அநேக ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பின்பு வாசிக்கிற நம்ம சாட்சி கொடுக்க ரெடி. ஸ்தோத்திரம். நல்ல நீதிமானாய், பரிசுத்தவானாய், நல்ல ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். அவிக்குரிய வாழ்க்கையில நம்ம போல அவன் அசஞ்சாடல்ல, உறுதியா இருந்தார். ஸ்தோத்திரம். உறுதியா இருந்தார், நல்ல ஒரு மனிதனாக இருந்தார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஆனாலும் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபத்துல ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தார். தன் பாவத்தை அறிக்கையிட்டு. யார் ஜெபம் பண்ணது? தான். சத்தமா சொல்லுங்க, யார் ஜெபம் பண்ணது? தானியேல் என்ன பாவம் செய்துட்டு வந்தாரு? ஒரு பாவம் செய்யல. ஸ்தோத்திரம். அவர் மட்டுமா செய்தாரு? இல்ல. தன்னுடைய 20ஆம் வசனத்துல என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாரு. எப்படி ஜெபம் பண்ணாரு? அவருடைய பாவத்தையும் கவனிங்க. எல்லாரும் பேசணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் பேசுங்க. எப்படி ஜெபம் பண்ணாரு? அவருடைய பாவத்தையும் ஜனத்தின் பாவத்தையும். அவருடைய நம்ம இப்படி எடுப்போம், அவருடைய பாவத்தை, அவருடைய குடும்பத்தினுடைய பாவத்தை அப்படி எடுத்துக்கொள்வோம் புரிகிறதற்காக. அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாராம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கிறவங்க தான் யுத்த வீரர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஜெபம் தான் மேற்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு முன்பதாக கர்த்தர் மௌனமா இருக்க மாட்டார். தேவைகளை சந்திப்பார். ஜெபத்தின்படியே கர்த்தர் இறங்குவார். ஸ்தோத்திரம். பாவத்தை பற்றி இந்த உலகத்துல போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். பாவம் என்ன சொல்லுவாங்க? சாதாரண காரியம், ஒரு காமன் திங், ஒரு சாதா மேட்டர். எல்லாரும் போய் பேசுறாங்க, கிறிஸ்தவனும் போய் பேசுறான், வேறவங்களும் போய் பேச. சாதாரண, அது பாவம் கிடையாது, சாதாரண ஒரு காரியம். உலகம் அப்படிதான் செய்யும். ஸ்தோத்திரம் சொல்லும். பாவம் ஒரு சாதாரண காரியம். போய் பேசுறாங்க. பேராசை இல்லாதவங்க யார் உண்டு? எல்லாரும் உண்டு. திமிர் உள்ளவங்க, அநியாயம் செய்யறவங்க, இது ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. அதனால பாவம் ஒரு லேசான காரியம். உலகம் என்ன சொல்லுகிறது? பாவம் ஒரு, சத்தமா சொல்லுங்க, பாவம் ஒரு லேசான சாதாரண காரியம். சாதாரண காரியம் எல்லாம் செய்யறாங்க அப்படி சொல்லுங்க. சாதாரண காரியம் ஒண்ணும் இல்ல. ஸ்தோத்திரம். சாதாரண காரியமா இருந்தா தானியேல் அப்படி ஜெபித்திருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். பாவத்தை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது, பாவம் என்று சொல்லுகிறது நம்மையும் தேவனையும் பிரிக்கிற ஒன்று. ஸ்தோத்திரம். நம்மையும் தேவனையும் பிரிக்கிற ஒன்று. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. பாவம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ பாவம் என்னன்னு சொல்லி தர விரும்பல. ஆண்டவருக்கு எது பிரியமில்லையோ, வேதத்திற்கு எது முரணானதோ அதெல்லாம் பாவம் தான். ஸ்தோத்திரம். எது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வராதோ அது பாவம். ஜெபிக்காததும் பாவமே. ஒரு ஆமென் சொல்லுவோம். வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். வேதம் வாசிக்காததும் பாவமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் பாவம் தான். வெறும் கொலைக்காரனும் வேசித்தனம் செய்கிறவனும் மட்டும் இல்ல, எல்லாம் பாவம். நல்ல புரியணும். பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கிற ஒன்று. பிரித்தா என்னத்தான் நீங்க மல்லடிச்சாலும், என்னத்தான் போராடினாலும், என்னத்தான் இங்க வந்து குஸ்தி காட்டினாலும் ஒரு பதிலும் கிடைக்காது. நீங்களும் தேவனும் பிரிந்து விட்டீர்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பாவம் நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிற ஒன்று. பாவம் என்று சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய மரணத்தையும் நித்திய தண்டனையும் குறிக்கிற ஒன்று. பாவம் செய்கிறவங்களுக்கு நித்திய தண்டனை
உண்டு. நல்ல புரியணும், அது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையில செத்தவனால ஒரு பிரயோஜனம் இல்ல, அவன் நரகத்திற்கு ஆக்கணிக்காக தீர்க்கப்படுவான். எனவே பாவம் செய்யாமல் இருக்க, பாவத்திற்கு விட்டு விலக கர்த்தர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18:20, சோதோம் கோமோராவின் பாவம் மிகவும் கொடியதாக இருந்தது. ஒரு ஆமென் சொல்லலாம். மிகவும் கொடியதா இருந்தது. பாவம் பயங்கரமானது, மிகவும் கடினமானது, மிகவும் கொடியதானது. எபேசியர் 2:14 சொல்லுகிறது, பாவம் என்று சொல்லுகிறது பகையாய் நின்று பிரிவினை உண்டாக்குகிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வரலாம், உங்களை சொல்லல, உங்களுக்கு அந்த அனுபவம் வேண்டாம். நீங்க அப்படி பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆலயத்துக்கு வரலாம், ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் தொடர்பு இருக்காது. என்னத்தான் செய்யலாம், ஒரு தொடர்பு இருக்காது. பாவம் என்று சொல்லுகிறது பகையாய் நின்று பிரிவினை உண்டாக்குகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். பாவத்தின் சம்பளம் சத்தமா, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் நிசாரமான காரியம் அல்ல, மரணத்தை கொண்டு வருகிறது. எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா, சத்தமா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் பயங்கரமானது, இருதய கடினம் உண்டாக்கும். நல்ல கவனிங்க, இருதய கடினம் உண்டாக்கும். என்ன வசனம் கேட்டாலும், என்ன புத்திமதி சொன்னாலும், என்ன வசனம் வாசிச்சாலும், என்ன ஸ்தோத்திரம் ஓதினாலும் ஒன்னும் பிரயோஜனம், கடின இருதயமா இருக்கும். சிலர்களை பார்த்திருக்கீங்களா சபையில? இந்த சபையில தான் பார்த்தேன், அப்படி யாருமே இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், எல்லாரும் கை தட்டுறாங்க. சிலவங்க வருவாங்க, வந்து அப்படியே இருப்பாங்க. ஞானசனம் எடுத்தவங்க, திருவிருந்த அங்கத்தினர்களா இருந்தவங்க அப்படி இருப்பாங்க. மனசு, இருதயம் கடினப்பட்டாய் விட்டது. இருதய கடினத்தை உண்டாகும், இருதயம் கடினப்படும். யாத்திராகமம் 32:33 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவருடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கர்த்தர் கிறுக்கி போடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். யாரானாலும் பரவாயில்ல, பாவம் செய்கிறவருடைய பெயரை கர்த்தர் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். அதனால பாவம் பயங்கரமானது, பாவம் கொடியது. பாவிகள் பரலோகத்தில் போக முடியாது. பாவிகளுக்குள்ள இடம் நரகம், எரி நகரம். ஸ்தோத்திரம், எரி நரகம். எனவே பாவம் பயங்கரமாக இருப்பதனால ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். அல்லேலூயா. இந்த பாவத்தினால் நாம் செத்து போகாமல் இருக்க, நாம் அழிந்து போகாமல் இருக்க, நாம் செய்த காரியங்கள், நாம் பேசினவைகள், சிந்தித்தவைகள், செய்தவைகள், ஸ்தோத்திரம், நாம் நடந்ததான வாழ்க்கை, அதற்கெல்லாம் நாம் நித்திய தண்டனையாகிய நரகத்தை பெற வேண்டியவர்களாக இருந்தது. கர்த்தரோ நம்மை அன்பு கூர்ந்து நமக்காக பாடுபட்டு மரித்து நமக்காக உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், பின்மாற்ற நிலைமையில் இருந்தாலும், ஜெபத்தில் குறைவா இருந்தாலும், வேத தியானத்தில் குறைவா இருந்தாலும், ஆராதனையில ஆவியில ஸ்தோத்திரம் நிறைவதில் குறைவா இருந்தாலும், ஒன்னு சொல்லுகிறேன், அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நரகத்திற்கு, பின்மாற்றத்திற்கு, இருதய கடினத்துக்கு கொண்டு போய்விடும். அதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் சரணடைந்து ஸ்தோத்திரம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை அறிக்கையிட்டு செய்யும் ஜெபம் தான் ஸ்தோத்திரம், ஊக்கமான ஜெபம். அந்த ஜெபத்திற்கு தான் கர்த்தர் பதில் தருவார். ஸ்தோத்திரம். எழும்பின உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே தூங்க போறதுக்கு முன்னால ஸ்தோத்திரம், எல்லாரும் தூங்க போறதுக்கு முன்னால ஒரு 2 மினிட், 1 மினிட்டாவது இருந்து, இன்னைக்கு நான் என்ன செய்தேன், எழும்பின உடனே என்ன செய்தேன், ஸ்தோத்திரம். இன்னைக்கு பைபிள் காலேஜில் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணேன், குரங்க தூங்கிறதுக்கு முன்னால 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணணும், அதுக்கு முன்னால நீங்க திங்க் பண்ணணும், நான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழும்பினேன், என்ன செய்தேன், என்ன பேசினேன், என்னெல்லாம் அந்த காரியத்தை எப்படி பயன்படுத்தினேன், இந்த ஒரு நாள் ஆண்டவர் தந்தார், என்ன வேலைக்கு போனேன், வேலை இடத்துல என்ன செய்தேன், வீட்டில் இருக்கும்போது என்ன செய்தேன், ஒன்று சிந்தித்து ஸ்தோத்திரம், அறிந்தும் அறியாமலும் அல்ல, அறிந்துதான் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததான பாவத்தை எல்லாம் ஆண்டவரே அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஜெபித்தாதான் கர்த்தர் உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்ய முடியும். அப்படியே கெட்டு கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை வைத்து அப்படியே தூங்க போய் அப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தா பாவம் அதிகமாகும், இருதயம் கடினப்படும். கர்த்தரிடத்துல குற்றம் சொல்லக்கூடாது. உபவாசத்துக்கு வந்த 21 நாள் வந்த எனக்கு நன்மை கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோம். பாவத்தை அறிக்கையிடணும். எல்லாரும் பாவத்தை அறிக்கையிடணும். அது என்ன பாவமோ, சிறியதோ பெரிதோ, பேச்சில வந்த பாவமோ, பொய் சொன்னதுனால பாவம் உண்டு, அந்த பாவமோ, செய்த கிரியைகளோ, வேலைக்கு போன இடத்துல செய்த காரியமோ, பேசின காரியமோ, மற்றவர்களுக்கு விரோதமாக செய்ததோ எதுவானாலும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டே நாம் ஸ்தோத்திரம் மாற வேண்டும். அப்படி மாறினா நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. தானியேல் எப்படி ஜெபம் பண்ணாரு? தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணார். என்ன நடந்தது? தானியேல் அதுக்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, தானியேல் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அடுத்த ஜெபம், அவன் ஜெபம் பண்ண துவங்கின உடனே அவனுக்கு பதில் வந்தது. அல்லேலூயா.
நான் இன்னும் அதிகமாக சொல்ல போனா, அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் இருந்தால், இந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த கேட்டுக்கு உள்ள வலது கால் வைக்கும் போது, அதை இடது காலம் எதுவானாலும் இந்த காம்பவுண்டுக்குள்ள கால் வைக்கும் போது, அல்ல இந்த ஸ்டெப்ல வரும்போது, வந்து இருக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதற்கு காத்திருக்கண்டா. முடிவில் ஜெபம் பண்ணுவாங்க, சோத்திர பிரசங்கத்தில் கர்த்தர் தொடுவார், பிரசங்கத்தில் பேசுவாங்க, ஆராதனையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒண்ணும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க வரும்போதே கர்த்தர் அற்புதம் செய்வார், வந்து இருக்கும் போதே கர்த்தர் அற்புதம் செய்வார். அது யாருக்கு? தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஊக்கமாய் நாம் ஜெபித்தால், ஸ்தோத்திரம், ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். குறித்து வைத்துக் கொள்ளுகிறவங்க சீக்கிரமா குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஊக்கமான ஜெபம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார், நல்ல குறித்துக் கொள்ளுங்க, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. உறங்கி ஜெபம் பண்ணல. நான் இது அதிகமா சொல்லி நேரம் இல்ல, முடிக்கிறேன். ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க, தைரியமா ஜெபம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். விடாமுயற்சி ஜெபம், ஆர்வமுள்ள ஜெபம், உண்மையான ஜெபம், மனப்பூர்வமான ஜெபம். இந்த வார்த்தைகளை தான் இந்த ஊக்கமான ஜெபம் குறிக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட சொல்லுகிற, விடாமுயற்சியாக ஜெபிக்கிற ஜெபம், ஆர்வமுள்ள ஜெபம். சிலர்கள் சும்மா ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், சிலர்களுக்கு 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் நல்ல மைக்கு இன்னைக்கு கொடுத்தா ஜெபம் பண்ண தெரியாது, 5 சோத்திரம் மட்டும் சொல்லுவாங்க. அப்படி இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். நல்ல ஆர்வமுள்ள ஜெபம், ஆர்வமுள்ள ஜெபம், உண்மையான ஜெபம், மனப்பூர்வமாக செய்கிற ஜெபம். இந்த ஜெபங்களுக்கு தான் பதில் கிடைக்கும். நம்ம ஜெபம் அப்படி இருக்கா? ஸ்தோத்திரம். உங்க ஜெபம் அப்படி இருக்கா? உங்க ஜெபம் அப்படி இருக்கா? நீங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம், 4வது அல்லது 5வது, நடுராத்திரியிலே செய்யும் ஜெபம். ஸ்தோத்திரம். நடுராத்திரியிலே செய்யும் ஜெபம், அது அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். எல்லாரும் கண்ணை மூடி கொரட்டை வலிச்சுட்டு உறங்கிட்டே இருப்பாங்க. நீங்க எழும்பி இருந்து முழங்கால ஜெபம் பண்ணா, அல்லது ஒரு அறையில போயிருந்து, அல்லது ஒரு சேர்ல இருந்து கீழே உட்கார்ந்து உங்களை தனிமைப்படுத்தி ஜெபித்தா, அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் மிகுந்த பலனை தருவார். அநேக சாட்சிகள் சொல்ல முடியும், அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகள் சொல்ல முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, போதும் ஸ்தோத்திரம். மீதி உள்ள பகுதியை உங்களுக்கு தெரியும். பவுலும் சீலாவும் எப்ப ஜெபம் பண்ணாங்க? நடுராத்திரியில. இனி எப்படி அவர்கள் சூழ்நிலை இருந்தது என்று சொல்லி அது வேற ஒரு பிரசங்கம், அதுக்கு நம்ம போக வேண்டிய தேவையில்லை. பவுலும் சீலாவும் எங்க இருக்காங்க? சிறைச்சாலையில், ஜெயில இருந்து எப்ப ஜெபம் பண்றாங்க? நடுராத்திரி. எல்லாரும் நல்ல தூக்கம், பகல் முழுவதும் அடியும் வாங்கி புடியும் வாங்கி வேலை செய்து ஸ்தோத்திரம் வந்து இருந்து அப்படி இருக்கும்போது இவங்க நடு இரவுல ஜெபம் பண்றாங்க. நடு இரவுல ஜெபம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் கேள்விப்பட்டது, நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது, நான் பார்க்கல இதுவரைக்கும். சிலவங்க வழக்கத்துல சிலர்கள் சொல்லுவார்கள், மந்திரவாதிகளுடைய மந்திரவாதம் பலிக்க நடு ராத்திரியில நடு காட்டுக்குள்ள மந்திரவாதம் செய்வாங்களாம். நீங்க நம்பண்டா, உங்களுக்கு ஒன்றும் சம்பவிக்காது, நமக்கு ஒன்றும் சம்பவிக்காது. அவங்களுக்கு அப்படி தெரியும்னு சொன்னா, பிசாச ஆராதிக்கிறவன், பிசாச வச்சு வேலை காட்டுறவனுக்கு அப்படி தெரியும்னு சொன்னா, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற நம்முடைய முற்பிதாக்கள், அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் ஜெபித்ததான ஜெபத்தை நம்ம செய்தா கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அடியெல்லாம் கொடுத்து காலையும் கையை அடிச்சு நொறுக்கி ரத்தமா வடியுது. கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. கொசு கடிச்சா கூட தட்ட முடியாது. வேதனைட்டா ஸ்தோத்திரம், நீ எனக்கு உன்னை தடவித்தா பவுல் சீலாவிட்ட சொல்லி இருந்தா அவருக்கு செய்ய முடியாது. அவருக்கு காலும் கையும் தொழு மரத்துல கட்டி இருக்கிறாங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் செவர்ல இருந்து இப்படி எல்லாம் பண்ணுவோமே, அது கூட அவங்களுக்கு செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலை மேல அவங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட கடினமான கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் நாம் சந்தித்தாலும் சரி, நாம் எந்த பாதையில் போய்கொண்டிருந்தாலும் சரி, வாழ்க்கையில மிகவும் கஷ்டமான நேரங்களா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பாரமா இருக்கலாம், நாளை தினத்தை குறித்த கவலையா இருக்கலாம், என்ன நடக்குன்னு தெரியாம இருக்கலாம், முன்ன பார்க்கும்போது வழியே இல்லாம செவரா இருக்கலாம். ஸ்தோத்திரம். 4 சைடு பார்க்கும்போது எல்லாம் செங்கடல் போல அனுபவங்களா இருக்கலாம். பயப்படாதீங்க. செங்கடலிலும் வெட்டாம் தரையில நடக்கிறது போல தம்முடைய ஜனத்தை நடத்த பண்ணுகிற தேவனை நோக்கி நடு ராத்திரியில நம்ம ஜெபித்தா நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையில 11 முதல் 12 மணி வரை ஒரு ஜெபம் முன்னாலே இருந்து கொஞ்ச நாள் நாங்கள் செய்தோம். ஸ்தோத்திரம்.
யாரெல்லாம் அந்த ஜபத்துல வீட்டில் இருந்தாங்க, அங்கே இருந்து அந்த நேரம் சபையில போதகர்கள் அங்கே இருப்போம், அவங்க எல்லாம் அங்கே இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அந்த ஜபத்துல கலந்து கொண்டார்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு நல்லா தெரியும், சில சின்ன வாலிபர்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்து ஜெபம் பண்ணாங்க வீடுகளில் இருந்து. ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அப்படிதான் இருக்கணும் எங்க சபையில. ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி கரெக்டா இருக்கிறீங்க, அப்படிதான் இருக்கணும், கை தட்டணும். ஸ்தோத்திரம். ஆனா ஜனங்களை நாங்க நேசிப்போம். ஸ்தோத்திரம். அந்த சில வாலிபர்கள் எனக்கு தெரியும், யாரெல்லாம் அவங்க ஃபேமிலியா அந்த 11 முதல் 12 மணி வரை ஜெபித்தார்களோ ஒருத்தன் இந்திய நாட்டில் இல்லை, எல்லாரும் வேலைக்காக வெளிநாட்டில் இருக்கிறான். கஷ்டப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமைகள் எல்லாம் மாறினது. பெற்றோர்கள் பால் வெட்டும் கூலி தொழிலாளியுமா இருந்தாங்க. சிலருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிசயமா ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம கவர்மெண்ட் வேலைகளை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். வெறும் ஷீட்டு போட்டு சேனல் கரையில பெரம்போக்கில் இருந்தவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நல்ல வீடு வாசல்களை கர்த்தர் கொடுத்தார். யாரெல்லாம் இந்த ஜெபத்துல கலந்து கொண்டார்களோ, உண்மையா சொல்லுகிறேன், கேரண்டியா சொல்லுகிறேன், உங்களுக்கு சவாலாக சொல்லுகிறேன், அந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நடு இரவுல பவுலும் சீலாவும் ஜெபித்தது போல நீங்க ஜெபித்தா நீங்க ஒரு யுத்த வீரர்களா இருக்கிறீர்கள். அந்த யுத்த வீரர்கள் தான் தேசத்தின் அதிபதிகளை, தேசத்தின் ஸ்தோத்திரம் அந்தகார வல்லமைகளை மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 2-3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நேரம் அதிகமாக போகிறது. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக முழங்கால நின்று ஜெபிக்கிற ஜெபம். ஸ்தோத்திரம். முழங்கால நின்று ஜெபிக்கிற ஜெபம். அது எல்லாருக்கும் இப்ப கஷ்டம் தான். எல்லாருக்கும் மூட்டு வலி, எனக்கும் கீழே இருந்து எழும்பும் போது கால் வலியா இருக்கிறது. எல்லாரும் கஷ்டம் தான். ஆனா கஷ்டத்தின் மத்தியில சில நிமிடங்கள், 5 நிமிஷம், 10 நிமிஷம், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ. வயசான அம்மச்சிமாரவனு தான் சொல்லல, வயசானவங்களை சொல்லல, எல்லாருக்கும் மூட்டு வலிதான். முழங்கால நின்று ஜெபித்தா அதுக்கு ஒரு வித்தியாசம் காணும். ஆமென். அல்லேலூயா. அப்படிதானே பழைய ஆட்கள் எல்லாம். ஸ்தோத்திரம். பழைய விசுவாசிகளுக்கு தெரியுமே, அன்னைக்கு முழங்கால இருந்து ஜெபித்ததுக்கு ஜெபம் தான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை ஆண்டவர் காத்து வருகிறது. அதனால தான் முழங்கால இருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. பவுலை பற்றி சொல்லி இருக்கிறது. பவுல் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு வேத பண்டிதர், நல்ல பிரசங்கம் செய்வார், எல்லாம் செய்வார். ஆனா அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதான ஜெப வாழ்க்கையின் ஒரு முறை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதான ஜெபம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நிலைமைகள், படிப்பு இருக்கலாம், வேலை இருக்கலாம், குடும்பத்தில் அந்தஸ்து இருக்கலாம், நம்ம யாருன்னு ஒண்ணு பார்க்காம முழங்கால் படியிட்டு தாழ்மையோடு ஜெபித்தா அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். சத்தமா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 6:18, யூதா 1:20 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லலாம். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்து நான் கேட்டதான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது, ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணணும். நான் பாஸ்டர் பைபிள் காலேஜில் படிக்கும் போது நடந்த சம்பவமாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். நேற்றைக்கு பிரசங்கம் பண்ண எட்வின் சுந்தர் பாஸ்டர் சொன்ன கதை, சொன்ன காரியம்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது கேரளாவில் இருந்து ஒரு மாணவர் படித்தார். அல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் முட்டை எடுக்கா ஸ்கூல்ல, மார்க்கே இல்ல, ஒன்றும் படிக்க, அங்கேயும் படிக்க மாட்டான், இங்கேயும் படிக்க, வீட்லயும் படிக்க மாட்டான். இந்த பையலுக்காரி, இந்த பெண்ணுக்காரி என்ன ஆகுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன இந்த வசனத்தை கூர்மையா, இந்த வார்த்தைகளை கவனமா கேளுங்க. பைபிள் காலேஜ் படிக்க வந்தாராம். நான் முன்னால எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கேட்ட காரியம். ஸ்தோத்திரம். வந்த வேளையில அவரை டெஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க. பைபிள் காலேஜில் வரும்போது இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வைத்து எடுக்கும்போது அவர் எல்லா நிலைமையிலும் அந்த படிப்பு படிக்க முழு தகுதியும் இல்லாதவர், முழு தகுதியும் இல்லாதவராக காணப்பட்டார். அப்ப சொன்னாங்க, வீட்டுக்கு போங்க, நீ முடியாது. நான் கேட்டதை மட்டும், என்ன ஞாபகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்லுகிறேன். அப்போ அவர் காலை பிடிச்சு, ஸ்தோத்திரம், காலை பிடிச்சு, ஐயா எனக்கு இந்த ஒரு கொஞ்ச நாள் தான் இங்க தங்குறேன், ஊழியம் செய்யணும், எல்லாம் அங்க ஸ்தோத்திரம் எல்லாம் விட்டுட்டு வந்தேன், எனக்கு ஊழியம் செய்யணும், என்ன இந்த காலேஜில் வைங்கன்னு சொல்லி அவருடைய காலை பிடிச்சது போல கேட்டு அந்த காலேஜில் இருந்தாரு. இருந்து காலேஜ் சம்மதித்தாங்க. பார்ப்போம், ஒரு செமஸ்டர் இவன் படிக்கட்டும், படிச்சு நல்ல மார்க் எடுத்தா உன்னை இங்க வைப்போம், அல்லது உடனே நீ வீட்டுக்கு போகணும். ஸ்தோத்திரம். அவங்க நினைச்சது போல ஸ்தோத்திரம். இவர் நல்லா ட்ரை பண்ணார். அந்த சகோதரன் நல்லா ட்ரை பண்ணா, நல்லா ட்ரை பண்ணி அவன் நல்லா படிச்சான். நல்லா படிச்சு முதல் மாணவர்களை போல நல்ல எக்ஸாம்ல நல்லா எழுதுனா ரிசல்ட் வந்தது. நான் சொல்லுகிறேன், உண்மையான ஒரு காரியத்தை சொல்றேன், நல்ல கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நான் சீக்கிரமா முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். ரிசல்ட் வந்தது. நல்ல பேஜ் கணக்கா எழுதினாரு. ரிசல்ட் வந்தது. அந்த கிளாஸ்ல உள்ள எல்லா மாணவர்களை விட எல்லா பாடத்திலையும் தோற்றவர் இவர் தான். ஸ்தோத்திரம்.
எல்லா மாணவர்களும் தோற்றாரு, ஒரு மார்க்கும் இல்லை, எல்லாம் தோற்றாராம். அப்போ பிடிச்சாங்க, காலேஜுக்கு நல்ல சான்ஸ் பாத்தியா, உனக்கு சான்ஸ் தந்தும் நீ செய்யல, அப்போ நீ தோற்று போன. அவனை பிடிச்சு வீட்டுக்கு அனுப்ப நின்னாங்க. திரும்ப அவர் எப்படியோ அவங்க காலில் விழுந்தெடுத்து நின்னாரா, எப்படியோ ஸ்தோத்திரம். அவர் சொல்லும் போது சொன்னார், 3 வருடம் முடியும் போது ஏபிசிடி தெரியாது, ஆனா அவனா தெரியாது, படிப்பறிவில் ரொம்ப பின்தங்கி, ஒரு ஞானமும் புத்தியும் ஒரு அறிவும் ஒரு ஞாபக சக்தியும் படிக்க வேண்டிய யாரும் வாசிக்கவே தெரியாத ஒருத்தன் 3 வருஷம் காலேஜில் படிப்பு முடியும் போது அவன் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். பின்னால அந்த ஊழியர் சொன்னது, அவனுக்கு இருந்ததான ஒரு சுபாவம், பாத்ரூம்ல எல்லாம் போகும்போதும் குளிக்கும் போதும் தனியா இருக்கும் போது எல்லா இடத்துலயும் அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருப்பானா. அவன் படிக்கிறானோ இல்லையோ, ஸ்தோத்திரம், அவன் கிளாஸ்ல கவனிக்கிறானோ இல்லையோ, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். அதான் அந்நிய பாஷை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இயேசு சொன்னார், ஒரு நாவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றே ஆகணும், அல்லது பரலோகத்துல போக முடியாது. அவன் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருப்பானா. வாயில வருகிறதெல்லாம் அந்நிய வந்துட்டே இருக்கும், ஜோமிட்டே இருப்பான். எல்லாரும் கைவிட்டாங்க. அறிவில்லாதவன் காலேஜில் அட்மிஷனே கொடுக்கல. 3 வருஷம் முடியும் போது முதல் மாணவனாக தேர்ச்சி பெற அவனை கொண்டு போனது அவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் அவன் ஜெபித்ததான ஜெபம். வீடுகளில் இருக்கும்போது, ஆலயத்தில் இருக்கும்போது உங்கள் ஜெப நேரம் எல்லாம் அபிஷேகம் நிறைந்த அந்நிய பாஷையில் கரங்களை தட்டி உற்சாகமா ஆவியோடு ஆராதித்தா ஜெபித்தா நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். உங்க சூழ்நிலை மாறும், உங்க நிலைமை மாறும், எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக மாறும். கர்த்தர் உங்களுக்காக வழி திறப்பார். ஓ ராபா லாபா சந்தனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியிலே அனல் உள்ளவர்களாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அபிஷேகத்தை பெற்ற தேவஜன எல்லாம் கரங்களை விட்டு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். வேகமாய் முடிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். தானியேலுடைய ஜெபத்தை நம்ம பார்த்தோம். அவன் இடைவிடாமல் ஜெபித்தான். ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். மத்தியஸ்தம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுவோம். மத்தியஸ்தம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். மத்தியஸ்தம் பண்ணி ஜெபம் பண்ணணும். உங்களில் ஒரு யாக்கோபு 5:14 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தியஸ்தம் ஜெபம் பண்ணணும். உங்க கூட இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த சபையில வருகிற எல்லாருக்காக ஜெபம் பண்றீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். யாரையும் மறக்க கூடாது. இவங்க சொந்த சகோதரர்கள். உங்களுடைய ரத்த பந்தங்களை விட இவங்க தான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டு. இவங்க முழங்கால நின்னாதான் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இவங்க உங்களுக்கு விலையேற பெற்றவர்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்ததான கர்த்தருடைய தாசன் விலையேற பெற்றவர். இவர்களுக்காக ஜெபிக்கணும், மத்தியஸ்தம் பண்ணணும். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் தாங்கணும், ஜெபிக்கணும். ஜெபம் பண்ண அந்த ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கட்டும். ஏராள காரியம் உண்டு. நான் 2 நிமிடத்துல முடிக்கிறேன். இந்த ஜெபத்தினால யாக்கோபை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திரும்ப கரங்கி வருவோம். யாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? யாக்கோபை பற்றி. ஜெபத்தில் போராடினார் என்று சொல்லியும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வெற்றி பெறும் என்று சொல்லியும் பார்த்தோம். இனி போராடினதான யாக்கோபுக்கு ஜெபித்ததெல்லாம் இப்ப கவனித்தோம். அப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி ஜெபம் பண்ணணும். என்ன கிடைக்கும்? ஸ்தோத்திரம். அது கிடைக்கிற 2வது காரியம். என்ன கிடைத்தது? இப்படி ஜெபம் பண்ணவங்களுக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லுகிற வார்த்தைகளை, 3 வார்த்தைகளை மட்டும், சென்டென்ஸ் மட்டும் அப்படியே வாசிச்சு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஜெபத்தினால் இந்த ஸ்தோத்திரம், இந்த வல்லமையான போராடி ஜெபித்ததான ஜெபத்தினால் உண்டான ஆசீர்வாதங்கள். ஒன்று, மரண பயம் மாறினது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். முடிக்க போறோம் சீக்கிரமா. எல்லாரும் சந்தோஷம். அல்லேலூயா. மரண பயம் யாக்கோபுக்கு மாறினது. ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட போராடி ஜெயித்தானா. இவ்வளவு வல்லமை உள்ளவன் சகோதரன் கொல்லுவான்னு சொல்லி 2 பிரிவா பிரிச்சு அப்படியே பம்மி வாரான். ஆண்டவர் அவனை தொட்ட பிறகு, அவனுடைய ஜெபம் கேட்ட பிறகு, அவன் ஸ்தோத்திர மனுஷனோடும் கர்த்தரோடும் போராடி ஜெயித்த போது அவனுடைய மரண பயம் எல்லாம் மாறினது. அல்லேலூயா. கொல்லணும்னு சொல்லி வந்த சகோதரன் ஓடி வந்து சொந்த இளைய சகோதரனை கட்டி பிடிக்கிறான். அந்த சீனை ஒண்ணு, அந்த நிகழ்ச்சியை ஒண்ணு, அந்த சம்பவத்தை ஒண்ணு மனசுல கொண்டு வந்து பாருங்க. ஓ, அந்த இடத்துல வெட்டுப்பட வேண்டியது, அந்த இடத்துல கொலை நடக்க வேண்டியது, அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடம். ஆனால் ஒருத்தன் போராடி ஜெபித்ததனால ஸ்தோத்திரம், அவனுடைய ஜீவன் தப்பினது, அவனுடைய மரண பயம் மாறினது.
அல்லேலூயா. சத்துரு உங்களுக்கு நாட்களை குறித்திருப்பான். ஸ்தோத்திரம். உங்களுக்கு லோன் இன்ன நாள்னு சொல்லி இருக்கலாம், உங்களுடைய காரியம் இதுவரைதான் சொல்லி இருக்கலாம், உங்க வியாதி இன்னதென்று ஸ்தோத்திரம் டாக்டர் சொல்லி இருக்கலாம். பயப்படாதீங்க. எல்லா பயத்தை மாற்ற உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்க போராடி ஜெபிக்கணும். டாக்டர் சொன்னாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை என்னை விட்டு போன்னு சொல்லி போராடி 2 நாள் முழங்கால நின்று ஜெபம் பண்ணா அந்த வியாதி இருந்த இடம் தெரியாம மாறும். அல்லேலூயா. உங்க குடும்பத்தோட நிலைமை மாறும். குடும்பத்தோட நிலைமை கட்டாயம் மாறும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதானே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். மரண பயம் மாறினது. 2, சத்துரு சரணடைந்தான். ராமன் சொல்லுவோம். எவ்வளவு சந்தோஷம் இதெல்லாம் கேட்கும்போது, சந்தோஷம் இல்லையா? சத்துரு என்ன செய்தானா? சரணடைந்தான். ஸ்தோத்திரம். ஏசா என்ன சொன்னாரு? அப்பாய்க்க மரணத்துக்கு வருவா இல்லையா? அண்டை பார்க்கலாம். இப்ப என்ன? நேற்றைக்கு வர இருந்தவன் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். சத்துரு சரணடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோடோ கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவன் சில மாம்ச பலன்களா இருக்கலாம், சில மாம்சமான மனிதனா இருக்கலாம், சில வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். ஸ்தோத்திரம். சில வேளை நான் அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிந்து கொள்வீங்க. சில வியாதியாக இருக்கலாம். உங்களை மிரட்டுகிறான். உங்களை மேற்கொள்ளுவேன், ஜெயிப்பேன், உங்களுக்கு உள்ளது எடுப்பேன், அந்த குடும்பம் நல்லாகாது, அந்த அவனுடைய பிள்ளைகளும் நல்லாகாது, இந்த குடும்பம் முன்னேறாது, அப்படி சவால் சொல்லி உங்களை மிரட்டிட்டு உங்களை மேற்கொள்ள வந்துட்டே இருப்பான் அந்த சத்துரு. பயப்படாதீங்க. ஒரு வழியா வந்தா 7 வழியாய் கர்த்தர் அவனை துரத்துவார். உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். உங்க தயவை நாடி வருவாங்க, உங்க உதவியை நாடி வருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவான். உங்களை நாடி வருவாங்க. உங்களை வெறுத்தவங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பினவங்க, உங்களுக்கு விரோதமாக நாவை உயர்த்தினவர்கள், உங்களுக்கு விரோதமாக அவதூறு சொன்னவர்கள், கேஸ் போட்டவன், ஸ்தோத்திரம், அதிருமாந்தினவன், உங்களுக்கு விரோதமாக என்ன செய்தாலும் உங்களுக்கு விரோதமாக செய்தது கர்த்தருக்கு விரோதமாக செய்தபடியினால் கர்த்தரது பழி வாங்குவார். ஆண்டவர் பழி வாங்குவார். ஸ்தோத்திரம். சத்துரு கீழே வந்து ஸ்தோத்திரம். சத்துரு சரணடைவான். உங்க முன்னால வந்து சோரி சொல்ல போறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க முன்னால வந்து சோரி சொல்ல போறாங்க. நான் தான் காரணம், அந்த பிரச்சனை காரணம் நான் தான். உங்களுக்கு முன்னால சரணடைய போறாங்க. 3வது, கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் முடிக்கிறேன். ஜெபிக்கிறவனை கர்த்தர், நீங்க யாரா இருந்தாலும் ஸ்தோத்திரம், நீங்க எந்த ஜாதியோ, எந்த மதமோ, எந்த வீடோ, உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடியும் போது நீங்க இந்த ஜெபத்துல வருகிறதுனால, உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறதுனால கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். உங்க தேவைகளை சந்திப்பார். ஸ்தோத்திரம். வெறும் 3 நாள் மட்டும் உபவாசம் இருந்ததான எஸ்தருக்கு என்ன நடந்தது தெரியுமோ? தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். தெரியுமல்லவோ? ஸ்தோத்திரம். 3 நாள் உபவாசம் பண்ணி ராஜாவிடத்துல போன போது ராஜா யாருக்கு அப்படி செய்ததில்லை. தன்னிடத்தில் இருந்ததான பொற்செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டினார். யாரெல்லாம் இந்த ஜெபத்துல போராடி, இந்த உபவாச ஜெபத்துல யாரெல்லாம் தவறாம வந்து, அல்லது கிடைக்கிற சூழ்நிலை, கிடைக்கிற நேரங்கள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஓடோடி ஆலயத்துல வந்து நம்முடைய என்னுடைய நிலைமை மாறணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த சபை கட்டப்படணும், இந்த ஊழியம் வளரணும், இந்த தேசம் கர்த்தருக்காக பிடிக்கப்படணும் சொல்லி யாரெல்லாம் வருகிறீர்களோ உங்களுக்காக ஒரு பொற்செங்கோல் கர்த்தர் நீட்ட போகிறார். அன்னைக்கு ராஜா எஸ்தரை பார்த்து நீட்டி இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நேராக பொற்செங்கோல் நீட்டப்படுகிறது. அதாவது கர்த்தருடைய தயவு உங்களுக்கு உண்டாக போகிறது, கிருபை உண்டாக போகிறது. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாக போகிறது. உங்க குடும்பத்துக்கு விடுதலையாக மாறும். தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது பிள்ளைகளுடைய நிலைமையா இருக்கலாம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். எஸ்தருக்கு நீட்டது போல செங்கோல்கள் இந்த 21 நாள் முடிகிறதுக்கு முன்னால ஏதோ குடும்பங்களுக்கு நீட்டப்படுகிறது. யாக்கோபை போல போராடி ஜெபித்தா சத்துருவின் பயத்தை மாற்றுவார், மரண பயத்தை மாற்றுவார். சத்துரு சரணடைவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வசன நேராக நம்மை தாழ்த்துவோம். யாக்கோபை போல போராடி ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஒரே ஒரு நிமிஷம் சீக்கிரமா. நீங்க எழும்பி நிற்கிறது 10 செகண்ட், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறது 50 செகண்டா இருக்கட்டும். சீக்கிரமா எழும்பி. ஆண்டவரே, யாக்கோபு போராடி ஜெயித்தது போல அந்த ஒரு போராட்ட ஜெபம், அந்த அனுபவம் எனக்கு தாருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. சீக்கிரமா முடிக்கிறேன். சீக்கிரமா. நான் சாதாரணமா ஜெபிக்க கூடாது, சும்மா சாதாரணமா இருக்க கூடாது. ஜெபத்துல போராடணும். உங்களை பிடிக்கணும் தான், விடக்கூடாது. ஓ, நீங்க என்ன ஆசீர்வதித்தாதான் உங்களை விடணும். ஜோம் பண்ணுங்க சீக்கிரமா. ஒரு 60 செகண்ட் தான். சீக்கிரமா.
ஆமென் ஆமென். என் ஜெப வாழ்க்கை மாறட்டும். ஓ, என்னோட ஜெப வாழ்க்கை மாறணும். இந்த உபவாச ஜெபத்தின் மூலம் என் ஜெப வாழ்க்கை மாறணும். ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகணும். ஆமென். ஜெபத்துல போராடுகிற வீரனாக மாறட்டும். ஜெபத்துல போராடுகிற வீராங்கனையாக நான் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கட்டும். ஓ ராபா, அது மட்டும் போதும். தேசத்தில் நீங்க உயர்த்தப்படுவீங்க. உங்க காரியம் ஜெயமாய் மாறும். தானியேல் காரியம் ஜெயமாய் மாறினது. பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்ததான தானியேல் காரியம் ஜெயமாய் மாறினது. சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது போல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேசத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமென் ஆமென் ஆமென். சபை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம். இந்த 21 நாள் உபவாசம் முடியும் போது நம்ம எல்லாரும் கூடி வந்து இந்த இடத்துல ஜெபிக்கிறதுனால தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை போல தருவார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.